சாப்டர் 4 எக்ஸசைஸ் 4.4 மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் கணித தொகுத்தறிதல் பற்றிய கருத்துக்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் மெத்தட் கணித தொகுத்தறிதல் முறை அப்படிங்கிறது கணித கருத்துக்களை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த மெத்தட். இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு மெத்தட். கணித தொகுத்தறிதல் முறை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் மெத்தட் அப்படிங்கிறது மிக ஒரு முக்கியமான ஒரு ப்ரூவிங் மெத்தட். ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்டை ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு செக் பண்ணி பார்த்துட்டு 1 or 2 நம்பருக்கு செக் பண்ணி பார்த்துட்டு அது எல்லா எண்களுக்கும் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான கருத்தை நம்ம எடுத்துக்கொள்வதற்கு பேர் தான் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். அதாவது கணித தொகுத்தறிதல். தொகுத்து நம்ம அதை அறிகிறோம். அதாவது செக் பண்ணி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். அப்புறம் ஓகே சரியாக இருக்குது, அப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் மறுபடியும் சரியாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். சரியாக இருக்குது அப்படின்னோடனே ஓகே இது எல்லாருக்கும் ஒத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மற்றவங்களுக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அதாவது ஓகே இது நல்லாயிருக்கும், அந்த பகுதி நல்லாயிருக்கும், இந்த இடத்துக்கு போனால் நல்ல பொருட்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரியல் லைஃப்பில் நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். அதே போல் இந்த ஃபார்முலா எல்லா நம்பருக்கும் ஒத்து வரும் அப்படிங்கிற ஒரு பொதுவான கருத்தை நம்ம கொண்டு வரதுக்கு பேர் தான் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் மெத்தட். தொகுத்து அறிகிறோம். அதாவது 1-2 கருத்துக்களை நாம் சரிபார்த்து விட்டு அதை எல்லாத்துக்கும் உண்மைதான் அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு கருத்தை எடுத்துக்கொள்வதற்கு பேர் தான் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் கணித தொகுத்தறிதல் முறை. ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு நம்ம போகணும். தெரியாத ஊர், அது வரைக்கும் நம்ம அந்த ஊருக்கு போனதில்லை. இந்த பஸ்ஸில் போனோம்னா அந்த ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நமக்கு சொல்கிறாங்க. ஓகே அதில் போகணும்னு சொல்லிட்டு இப்போ ஊருக்கு போகிற பஸ்ஸில் நம்ம ஏறுறோம். முதல் இனிஷியல் ஸ்டேஜில் அது அந்த ஊருக்கு போகிற பஸ்ஸு தானா, அந்த ஊர் பேர் இருக்கக்கூடிய வழியாக இந்த பஸ் போகுமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஓகே இந்த ஊருக்கு போகுது அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிவிட்டு அந்த பஸ்ஸில் ஏறி போயிட்டுருக்கோம். அப்போ ஆரம்பத்தில் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த ஊர் பஸ்ஸில் ஏறினா போயிடலாம் அப்படிங்கிறத சொன்னோடனே ஒரு இதை ப்ரூவ் பண்ணிடுறோம். ஓகே இந்த பஸ்ஸில் ஏறியாச்சு, அந்த ஊருக்கு போகிறதுக்கு நமக்கு கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். பஸ்ஸில் போகிறப்ப என்ன நினச்சிக்கோம், ஓகே அந்த ஊருக்கு இந்த பஸ்ஸு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் அசியூம் பண்ணிகிட்டே போகிறோம். அந்த ஸ்டாப்பிங் வந்தோன்னா நமக்கு தெரியாது. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவோம், இந்த இடம் வந்தால் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டக்டரையோ அல்லது பக்கத்தில் இருக்கவங்கள்ட்டையோ நம்ம கேட்குறோம். போயிட்டே இருக்கோம். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்தோன்னா இதான் அந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நமக்கு இறக்கி விடுறாங்க. அப்போ அங்கே பார்க்கும்போது அந்த ஊருக்கான அடையாளங்கள், நம்ம தேடி வந்த ஊர் தான், அல்லது அந்த தேடி வந்த மனிதர்கள் தான் அங்கே இருக்காங்க, அல்லது அந்த ஊருக்கான ஒரு பேர் அங்கே இறங்குற இடத்துல இருக்குது அப்படின்னோன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம தேடி வந்த ஊர் இதுதான். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் அந்த ஊருக்கு தான் போகுதுன்னு நம்ம நினச்சது அந்த இடத்துல என்ன ஆகிடுது, அந்த ஊருக்கு போகிறதுக்கான சரியான பகுதியில் தான் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம அங்கே ப்ரூவ் பண்ணிடுறோம். அப்போது இது வரைக்கும் 2 ஸ்டேஜில் நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஆரம்பத்தில் இந்த ஊர் பஸ்ஸில் போனால் போயிடலாம்ங்கிறதும், குறிப்பிட்ட இடத்துல இறங்கினோன்னே அந்த ஊர் தான் வந்துட்டோம் அப்படிங்கிறதையும் நம்ம ப்ரூவ் பண்ணிடுறோம். இதுலேருந்து நம்ம அடுத்த முறை அந்த பஸ்ஸில் ஏறும்போது யார்ட்டையும் நம்ம செக் பண்ண மாட்டோம். யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஊர் தான், நம்ம பாட்டில் இறங்கி அந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக சரியாக போயிடுவோம். என்ன காரணத்தினால நம்ம போகிறோம்னா, நம்ம ஒரு தடவை முதல்ல அதை ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த ஊருக்கு இந்த பஸ்ஸில் ஏறினா போயிடலாம், இந்த ஸ்டாப்பிங்கில் இறங்கினா அந்த ஊருக்கு போயிடலாம் அப்படிங்கிறத நம்மளாவே ரியலாகவே அதை ப்ரூவ் பண்ணி பார்த்துட்டோம். அதனால் திஸ் இஸ் ட்ரூ. நம்ம தொகுத்து அந்த கருத்தை அறிஞ்சிக்கிறோம். அதாவது இந்த பஸ்ஸில் ஏறி இந்த இடத்துல இறங்கினோம்னா அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிறத நமக்கு தொகுத்து அறிந்து கொள்வதனால நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு பொதுவான கருத்து கிடைக்குது. ஸ்கூலுக்கு போகணுமா அல்லது ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு போகணுமா அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு பொதுவான கருத்தை தெளிவுபடுத்துகிறோம். இதே மாதிரி நம்ம மேக்ஸ்லையும் ஒரு குறிப்பிட்ட 2 இடங்களில் 3 இடங்களில் ஒரு கருத்தை சரிபார்த்து விட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்டேஜில் எல்லாத்துக்குமே இதுதான் உண்மையானது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்வதுக்கு பேர் தான் கணித தொகுத்தறிதல் முறை. இது நம்ம ரியல் லைஃப்பில் இன்னும் நிறைய எடுத்துக்காட்டுகள் நம்ம சொல்லலாம். அதை இப்போ நம்ம கணக்குகளில் இந்த பகுதியில் நம்ம அதை எப்படி ப்ரூஃப் பண்ணுறது அப்படிங்கிறது தான் தெரிந்து கொள்ள போகிறோம். அப்போது ஏற்கனவே நமக்கு தெரிந்த ஃபார்முலாவையும் பயன்படுத்த போகிறோம். இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலாக்களையும் இதில் நம்ம மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் இந்த மெத்தட் மூலமாக நிரூபித்து காட்ட இருக்கிறோம். அதனால் இது ஒரு முக்கியமான முறை, நம்ம கற்றுக்கொள்வதற்கு மிகவும் சிறந்த ஒரு முறை. இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் 4.4லேருந்து ஒரு கணக்கு கண்டிப்பாக நமக்கு எக்ஸாமில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால்
இதில் இருக்கக்கூடிய அனைத்து கணக்குகளையும் நன்றாக பார்த்துக்கொள்ள வேண்டும். இதில் இருக்கக்கூடிய அனைத்து கணக்குகளையுமே இந்த மெத்தட் முறை அப்படிங்கிறத நம்ம இந்த 4 ஸ்டெப்பில் செய்வோம். எல்லா சம்லையுமே இதே இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு குறைந்தது 4 மதிப்பெண்கள் கிடைக்கும். 5 மதிப்பெண்கள் பெறுவதற்கு முயற்சிப்பதற்கு நம்ம கண்டிப்பாக எல்லா கணக்குகளையும் பார்ப்பது நல்லது. மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் மெத்தட் அப்படிங்கிறதுல n என்பது எல்லா மிகை முழு எண் அப்படின்னு கொடுக்கப்படுதாலும் சில கணக்குகளில் n greater than 1 greater than 2 அப்படின்லாம் கொடுக்கப்படும். அதனால் எதா இருந்தாலும் n என்பதை பிரதியிடக்கூடிய கணக்குகளை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவோம். இப்போ கொடுக்கப்பட்ட கூற்று கிவன் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம P of n வச்சுக்கோம். இந்த P of n வைக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ப்ரூஃப் பண்ணுறதுக்கு 4 விதமான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறோம். முதல் ஸ்டெப் என்னென்னா P of 1 என்பது உண்மை என சரிபார்க்க வேண்டும். அதாவது எண்ணுக்கு பதிலாக 1 நம்ம சப்ஸ்டிட் பண்ணி இந்த கூற்று உண்மையா இல்லையாங்கிறத செக் பண்ணணும். வெரிஃபை தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஃபார் n equal to 1. n equal to 1க்கு அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் தட் அதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா ஆரம்ப ஸ்டேஜில் அது உண்மைன்னு ஆகிடும். n equal to 1 இல்லைன்னா அடுத்தது என்ன 2ஆக இருந்தால் 2, 3ஆக இருந்தால் 3 நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். இனிஷியல் ஸ்டேஜில் அது ட்ரூவாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது தான் அந்த ஸ்டெப் 1. ஃபார் n equal to k இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூன்னு சொல்லிட்டு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கணும், அதாவது எடுத்துக்கொள்ள வேண்டும். P of k என்பது உண்மை என கொள்க, அதாவது k வரைக்கும் உண்மைன்னு நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். n equal to k வரைக்கும் கூற்று உண்மைன்னு எடுத்துக்கிட்டு அடுத்து என்ன ப்ரூவ் பண்ணோம்னா ஸ்டேஜ் நம்பர் 3ல P of k plus 1 உண்மைன்னு நிரூபிக்கணும் யூஸிங் ப்ரீவியஸ் ஸ்டெப். அதாவது P of k plus 1 அப்படிங்கிறது ட்ரூன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதாவது n equal to k plus 1 கூற்றை உண்மை என நம்ம நிரூபிக்கணும். அப்படி நிரூபிச்சிட்டோம்னா என்ன ஆகிடும், கொடுக்கப்பட்ட கூற்று எல்லா மிகை முழு எண் எண்ணுக்கும் உண்மை என கணித தொகுத்தறிதல் முறையில் நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். எல்லா எண்ணுக்கும் இது ஒத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் அந்த மெத்தடோட ஃபைனல் ஸ்டெப்பு. இதை நம்ம கண்டிப்பாக லாஸ்ட்டாக எழுத வேண்டும். P of n is true for all positive integer n. This given statement is proved by mathematical induction. அப்போ எல்லா எண்ணுக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் ஒத்து வரும் அப்படிங்கிறத லாஸ்ட்டாக நம்ம சொல்லணும். இது ஸ்டெப் நம்பர் 4. இது மாதிரியான 4 படிநிலைகளை நம்ம எல்லா சம்லையும் ஃபாலோ பண்ணணும். இதுதான் அந்த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் மெத்தட். எல்லா சம்மையுமே ஒரே மாதிரியாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். இனிஷியல் ஸ்டேஜ், அப்புறம் ஒரு அஷ்யூமிங் ஸ்டேஜ், அப்புறம் ரெண்டாவதாக ப்ரூஃப் பண்ணுற ஸ்டேஜ், லாஸ்ட்டாக ஜென்ரலாக நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் n பிலாங்ஸ் டு n அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இது மாதிரியான ஸ்டெப்ஸை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டும். இதுதான் இந்த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் மெத்தட். கண்டிப்பாக இது ஒரு சம் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ஃபர்ஸ்ட் வால்யூமில் இந்த பகுதியை மட்டும் நம்ம மறக்காமல் எப்போதுமே கண்டிப்பாக எக்ஸாமுக்கு தயார் பண்ணிட்டு போகிறது நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.